சின்ன திரையில தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு பெரிய திரைக்கு போராடி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படி ஒவ்வொரு படங்களா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்து இன்னைக்கு தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஹீரோக்கள்ல ஒருத்தரா முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவர் தான் சிவகார்த்திகேயன். சமீபத்தில் வெளியான அவருடைய அமரன் திரைப்படம் கூட 350 கோடிகளுக்கும் மேல வசூல் பண்ணி தமிழ் சினிமாவில் கூடிய சீக்கிரமாக உச்ச நடிகர்களில் ஒருத்தரா சிவகார்த்திகேயன் இணைய போறதை சொல்லியிருக்கு. அவர் தான் அடுத்த தளபதி அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இதற்கிடையில் சிவகார்த்திகேயன் சமீபத்தில் கொடுத்த ஒரு ஆங்கில பேட்டியில் நான் சினிமாவை விட்டு விலகலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ரொம்பவே எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் நடக்கிற விஷயங்கள் இங்கே இருக்கிறவங்க எனக்கு பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே மனசு வெறுத்து போய் நொந்து போய் சினிமாவே விட்டு விலகிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். அப்போ என்னோட மனைவி ஆர்த்தி தான் அஜித் விக்ரமுக்கு பிறகு கடந்த 20 வருஷங்களில் சினிமா பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் வந்து சாதித்த பிரபலங்கள் யாருமே இல்லை. நீங்கள் அதை செஞ்சுருக்கீங்க, அது சாதாரண விஷயமே இல்லை. அதனால் இதை நீங்கள் விட்டுறாதீங்க, உங்களுக்கு கிடைச்ச புகழை நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தையால் தான் நான் சினிமாவை விட்டு விலகிற அந்த முடிவை கைவிட்டேன். இன்றைக்கி நான் சினிமாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் ஒரு சில பேர் இதே சினிமாவில் என் மூஞ்சுக்கு நேராகவே வந்து நீ யார், நீ எல்லாம் யார், எங்கேருந்து வர சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்கு என் மூஞ்சுக்கு நேராகவே என்னை பேசியிருக்காங்க, திட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எப்போதுமே எந்த பதிலுமே சொன்னதில்லை, அங்கேருந்து அமைதியாக தான் வந்திருக்கேன். என் படங்களுடைய வெற்றி தான் அதுக்கான பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. என் படங்களுடைய வெற்றி என்னை நம்புறவங்களுக்காக, என்னுடைய ரசிகர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவில் ரொம்பவே எமோஷனலாக சிவகார்த்திகேயன் பேசியிருக்காரு.